இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இருக்கேன். இந்த திருக்கோவிலூரில் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் தென்பெண்ணை ஆற்றுக்கரைக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பாருங்க, இதுதான் தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆற்றுக்கரைக்கு பக்கத்தில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த அங்காளம்மனுக்கு இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அமாவாசை தான் இங்கே மயான கொள்ளை நடக்கும். அந்த மயான கொள்ளையை பார்ப்பதற்காக தான் கோவிலில் வந்து வழிபட்டுட்டு இப்போ நம்ம மயான கொள்ளை நடக்கிற இடத்துக்கு போகணும். இதுதான் ராஜகோபுரம். இது கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். வீரட்டேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை பார்க்கலாம். இதான் அங்காளம்மன் கோவில். உள்ளே போய் வழிபட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம மயான கொள்ளை நடக்கிற இடத்துக்கு அதையும் பார்க்க போகிறோம். மயான கொள்ளைக்கு இங்கே கோவிலேருந்து அலங்காரம் பண்ணி போவாங்க. அதை பார்த்துட்டு வர போகிறோம். இப்போ இங்கே இருக்கிறது வந்து மகா மாரியம்மன் ஆலயம். இது வந்து இப்போ இதுக்கு பக்கத்தில் தான் இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயம் இருக்காங்க. இந்த அங்காள பரமேஸ்வரி எங்கள் பெரிய ஐயின்னு கூட சொல்லுவாங்க. அங்கே அப்படி இது வழி தான் நம்ம உள்ளே போய் வழிபட்டு வரணும். இங்கே பாருங்களேன், எனக்கு நல்ல அந்த விசேஷமான நாள். இந்த அமாவாசை என்றாலே அதுலேயும் இந்த மாசி மாதம் வர அமாவாசை ரொம்ப பெரிய அமாவாசை. இது வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது. மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வருது இல்லையா? வாங்க உள்ளே போகலாம், கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போய் அங்காளம்மனை வழிபட்டு வரலாம். ரொம்ப பாருங்கள், அங்காளம்மன் வந்து வெளிப்பக்கம் நம்ம அந்த கொடி ஏற்றிருக்காங்க. இதுதான் கொடிமரத்தில் கொடியேறி தான் திருவிழா நடத்துவாங்க. முன்னாடியே நம்ம அதை வழிபட்டுட்டு அப்படியே உள்ளே போவோம். இங்கே உள்ள நந்தி தான் இருக்கார். அங்காளம்மனுக்கு முன்னாடி நந்தி இருக்கார். நம்ம வழிபாடு பண்ணுறோம். இதுதான் அங்காளம்மன் ஆலயம், அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில். ரொம்ப அதாவது இந்த அங்காளம்மன் வழிபாடு இங்கே இப்போ விழுப்புரம் மாவட்டம், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இந்த அங்காளம்மன் வழிபாடு நிறைய இருக்கும். இதான் கோபுர விமானம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அங்காளம்மன் படுத்திருக்காங்க இல்லையா, இவங்க தான் அங்காளம்மன் சொல்லுவாங்க. பாருங்களேன், காளியோட ரூபம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த காளி வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மயான காளியாக அந்த அங்காளம்மன் மாறி மயானத்துக்கு போகிறாங்க சூறை விடுவதற்காக. அந்த மயான கொள்ளைன்னு கூட சொல்லுவாங்க. இவங்க எவ்வளோ பெருசாக படுத்திருக்காங்க அந்த அங்காளம்மன். உங்களுக்கு பேர் பெரிய ஐயின்னு கூட நீங்கள் இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு இந்த அம்மனுக்கு. எப்படி இருக்காங்க பாருங்கள். இங்கே இவங்க வந்து இங்கே நம்ம பகுதியில் பேய்ச்சி அம்மன் சொல்லுவாங்க. பேய் ரூபம் போன்றனால பேய்ச்சி அம்மன் சொல்லுவாங்க. இவங்க தான் அங்காளம்மனாக இருக்காங்க. இங்கே கருப்பு நிற உடுத்தி இருக்காங்க. இங்கே பார்ப்பதற்கே அப்படியே ஒரு அகோர முகத்தோடு இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வந்து அங்கே போய் அதை நடக்கிற இடத்துக்கு போவோம். அந்த மயானாசூரை ஊர்வலத்தை பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போவோம். போய் திருக்கூர் அந்த நகரத்துக்குள்ளே தான் இது நடக்க போகுது. அது அங்கே மக்கள்லாம் வந்து அந்த வேஷம் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து அந்த திருக்கோயில் நகரத்தை முழுவதும் சுற்றி தான் அங்கே கீழையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு போவாங்க அந்த அங்காளம்மன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நேர்த்தி கடனுக்காக ஒவ்வொரு வேஷங்கள் போட்டு வராங்க. பாருங்க, சின்ன பையன் அவங்ககிட்ட எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க வந்து அங்காளம்மன் அவங்க மேலே இருப்பதாகவும் அவங்க சொல்லக்கூடிய வாக்குகள் பலிக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம், நம்பிக்கை. அதனால எல்லாரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்க இருக்காங்க. நோய் தீரணும்னு சொல்லி உபதி வாங்குறவங்க இருக்காங்க. குழந்தை வரங்கிக்கிறவங்க இருக்காங்க. இப்படி பலவிதமான பேர் இந்த இதில் வந்து வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பலவிதமாகப்பட்ட மக்கள் வந்து கேட்குறாங்க. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இடத்துல ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்களா? நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ரொம்ப நல்ல கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிறப்பான அந்த மயான கொள்ளையை பார்ப்பதற்கு தான் வந்திருக்கோம். இந்த மயான கொள்ளையை சூற விடுறதை பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், துன்பம், பிணின்னு சொல்லக்கூடிய நோய்கள் தீரும்னு சொல்கிறாங்க. இந்த மயில் இறகுகள் பாருங்கள், அதை மேலே வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த பையனுடைய மேலே அந்த கிரீடத்தில் மேலே வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த அங்காளம்மன் ரூம்பு போட்டு அந்த வேஷம் போட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு வர்றாங்க. கையில் எல்லாரும் விபூதி அந்த பாத்திரத்தை வச்சுட்டு வராங்க. எல்லாரும் சூளை வச்சு ஆடுறவங்க அந்த சாமிக்கு துணையாக கூட வராங்க. அவங்க ஒரு பக்கத்துக்கு துணையாக ஒவ்வொரு பொருள் எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அருள் வந்து ஆடும்போது அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாது இல்லையா? அதனால அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கூடயே வர்றாங்க. அதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், தூரத்தை தெரியுது பார்த்தீங்களா? அங்காளம்மன் வந்து அப்படியே காளி ரூபம் உண்டு. அந்த சுடுகாட்டு காளியாக சப்பரத்தில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அரக்கனை வதம் பண்ணுவதற்கு மா அசூர்னு சொல்லுவாங்க. மா அசூரன்னா அவர் அசுரனை வந்து இன்னைக்கு வதம் பண்ண நாள் தான் இந்த மயான கொலை நடத்துவதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது அம்மன் வந்து ஒரு அரக்கனை அழிக்கக்கூடிய ஒரு ராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரிக்கு வர நாள் வருது.
அந்த அமாவாசை எப்போ வர்றது. இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு வராங்க பாருங்கள். அவங்க பச்சையம்மன் வேஷம் போட்டிருக்காங்க. பச்சையாக அந்த வேடம் பச்சையம்மன் வேஷம். இங்கே அந்த திருவிழாவை பார்த்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். வர முடியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே பாருங்கள், எத்தனை குழந்தைங்கள்லாம் வீடியோ பூரா அந்த வேஷம் போட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நேர்த்தி கடனுக்காக வருஷ கணக்கில் வேஷம் போடுவாங்க. அது வந்து 5 வருஷம் போடுறேன், 7 வருஷம் போடுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷங்கள் நேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி அந்த வருஷங்கள் முடியறதுக்கும் அந்த வேஷங்கள் போடுவாங்க. இப்படி நாளுக்கு நாள் இந்த திருக்கோயில் நகரத்தில் இந்த மகா சிவராத்திரி வர மறுநாள் வந்து மயான கொள்ளைக்கு அவ்வளவு பேர் வேஷம் போட்டு வர்றாங்களாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் வேஷம் போட்டு காளி வேஷம் போட்டாங்க இருக்காங்க பார்த்தீங்களா. சின்ன குழந்தைங்க, பெரிய ஆளுங்க, வயசானவங்க எல்லாருமே வேஷம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு அவங்க காளியாக மாறி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்க காலில் விழுந்து வணங்குறாங்க, வரங்கள் கேட்குறாங்க. ஆமாம், இங்கே நிறைய அன்னதானங்கள் கூட நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாங்கி இந்த பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறாங்க. இந்த அன்னதானம் மனிதனை வந்து எந்த ஒரு தானத்திலையும் திருப்திப்படுத்த முடியாது. அன்னதானத்தை தான் திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா வயிறார சாப்பிட்டா அதுக்கு பிறகு அவனுக்கு தேவைப்படாது, போதும்னு சொல்லிடுவாங்க. மற்ற எந்த தானம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க, இதை விட அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அன்னதானவங்களாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒருத்தவங்க காளி அந்த ஆக்ரோஷமாக ஆடி வந்து அந்த கண்ணாடி காமிக்கிறாங்க. அதை பார்க்காம அப்படி குனிஞ்சிக்கிட்டே போகிறாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து இந்த வேஷங்கள் அவங்களுடைய வேண்டுதல்களை அந்த அங்காளம்மன் நிறைவேற்றினதுக்கு அடையாளமாக தான் இத்தனை பேர் வந்து வேஷம் போட்டு இந்த அங்காளம்மனை சிறப்புக்கு விதமாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நகரை வளம் வந்து கொண்டு இருக்காங்க. நம்மளும் பக்கத்தில் நின்று இங்கே பாருங்க, எத்தனை குழந்தைகள் இங்கே வந்து வேஷம் போட்டிருக்காங்க பாருங்க. பச்சையம்மன் வேஷம் வேணுமா, மாரியம்மன் வேஷம் வேணுமா, இந்த குரத்தி வேஷம் போட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்க கூட குரத்தி வேஷம் போட்டு வராங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த வாக்கு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி அம்மன் வந்து வாக்கு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. குழந்தை வரம் வேண்டவங்க இன்றைக்கி வந்து வேண்டுவாங்க. அவங்க காலில் விழுந்து இந்த திருவிழா அன்னைக்கு அது நடக்கும். ரொம்ப அற்புதமான நிகழ்வு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்வை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமாக அந்த திருக்கோவில் நகரத்தில் நான் இதை வந்து முதல்ல இதை பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து மதுரையிலேருந்து இங்கே இதை பார்க்கறதுக்காகவே அங்கேருந்து பயணம் பண்ணி வந்திருக்கோம். நம்ம உறவினர் சொல்லி வர சொன்னனால அங்கே வந்திருக்கோம். வந்து பார்த்துட்டு நம்ம இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அந்த இதுவும் பார்க்கவும் பிரமிப்பாக இருக்குது. நம்ம ஏற்கனவே குலசை முத்தாரம்மன் வீடியோ போட்டிருப்பேன். அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. இவருங்க மதுரை மீனாட்சி அலங்காரம் கூட பண்ணியிருக்காங்க பாருங்களே. மதுரை மீனாட்சி அந்த அதில் பாருங்கள் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க மதுரை மீனாட்சி. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இந்த நகரத்தை வளர்ந்து தான் போவாங்க. அப்படி எல்லாருக்கும் அங்கங்கே அன்னதானம், கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி பாட்டில் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காளி ரூபம் போட்டவங்க வராங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. மாரியம்மனும் காளியை ரூபம் போட்டுங்க பாருங்களேன், எவ்வளோ அழகாக. அதுங்க பாருங்க, அதுக்குள்ள அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ அதுக்காக அந்த வேஷம் போடுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும். அம்மனுக்காக நேர்ந்துக்கிட்டு இந்த வேஷங்களை போட்டு வர்றாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்க்க ஒவ்வொன்றும் பார்க்க பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம தென்பகுதியில் வந்து இந்த மயான கொள்ளை என்பது கிடையாது. இங்கே இந்த பாலடைன்னு சொல்லி இந்த சங்குன்னு சொல்லுவாங்க. நமது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்குறது, இதெல்லாம் வந்து வேண்டுதலுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கி தட்டில் வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒரு குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. என்னென்ன வேஷம் வேணும் அத்தனை வேஷம் போட்டு ஆடி வராங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வேஷம் போட்டுவாங்க. இவங்க சின்ன குழந்தைக்கு கூட வேஷம் போட்டு கூப்பிட்டு வராங்க. இதில் என்னென்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு வரம் தந்த பிறகு அந்த அங்காளம்மனுக்கு அந்த வேஷத்தை போட்டு வராங்க. இவர் ஐயனார் வேடம் போட்டிருக்காரு பார்த்தீங்களா. ஐயனார் வேடம், கருப்பணசாமி, நிறைய வேடங்கள் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றும் பார்க்க முடியுது. நிறைய பேர் இந்த அங்காளம்மன்னா தான் வருவாங்க. அங்கே வந்து அந்த மயான கொள்ளையில் இருக்கக்கூடிய அந்த அரக்கனை வந்து வதம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பொருட்கள் அள்ளி சூற விடுவாங்க. அந்த சூற விடுவதை பிறக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வந்து அதை வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அங்கே கிடைக்கிற என்ன பொருள் வச்சுருந்தாலும் மாவு வச்சுருப்பாங்க, பயிர் வச்சுருப்பாங்க, சுண்டல் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, எலும்புகள் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் சூற விடுவாங்க. அதுக்கு தான் இவங்க அதை நோக்கி சாமியை அங்கே அழைச்சிக்கிட்டு இவங்களும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. மேலதாளங்களோட சிறப்பாக அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மயான கொள்ளை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் இந்த மயான கொள்ளை நடத்துவாங்க. மாதம் முழுவதுமே நடக்கும். ஒரு சில கோயிலில் அந்த சிவராத்திரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மகா சிவராத்திரி முடிஞ்ச பிறகு இந்த மயான கொள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த திருவிழா நடத்துவாங்க. பாருங்களேன், இந்த ஒருத்தர் ஆடி வராங்க பாருங்கள். ஒரு அரக்கனை வதம் பண்ணுவதற்காகத்தான் இவ்வளோ பேர் வேஷம் போட்டு போகிறாங்க. அதாவது காளியை அவங்க மேலே வந்து இது பண்ண மாதிரி ஒரு ஐதீகம் தான். அதனால தான் இந்த வேஷங்களை போட்டு பாருங்கள். எவ்வளோ மக்கள் வெள்ளத்தில் இந்த வேஷம் போட்டவங்களும் சேர்ந்து போகிறாங்க. அதில் மக்களாக
சுவாமியும் வந்துக்கிட்டு இருக்கு. அம்மாவும் அங்கே போய்கிட்டு இருக்காங்க. மேலதாளங்கள் வாத்தியங்கள்லாம் வச்சுக்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாத்தியங்களை வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு வேஷங்கள் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கூட்டம் ஜனக்கடலில் மிதந்து வர மாதிரி தான் இருக்குது. மதுரை சித்ரா திருவிழா மாதிரி இங்கே இந்த மயான குள திருவிழா திருக்கோயிலூரில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பாருங்கள். விழுந்து வயசு வித்தியாசம் பார்க்காம விழுந்து காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு அம்மனாக பாவிக்கப்படுறாங்க. அவங்க யாரெல்லாம் என்னென்ன வேஷம் போட்டு வந்திருக்காங்களோ அவங்கவுங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இவங்களாம் ஐயனார் வேஷம் போட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. பாருங்கள் ஒவ்வொருத்தருக்காக வந்து விபூதி போடுறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை கைகளோடு வர்றாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு ஆயுதம் ஏந்தி அந்த அங்காளம்மன் காளி வீடம் மட்டும் வர்றாங்க. இங்கே பாருங்களேன், இல்லை அழகான ஒரு நடனம் வேறு ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி ஆடி அந்த நடனத்தை ஆடி அவங்களால பிடிச்சி கட்டுப்படுத்த முடியல. அந்த அங்காளம்மன் அவங்க உடம்புல இறங்கி ஆடுறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை கைகள் இருக்குது பாருங்கள் அவங்களுக்கெல்லாம். அது மாதிரி நிறைய அந்த காளி வேஷம் தான் நிறைய போட்டிருக்காங்க. வரவங்க ஃபுல்லாமே காளி வேஷத்தில் தான் வர்றாங்க. ரொம்ப அற்புதமாக இருங்க பாருங்களேன். மாரியம்மன் வேஷம், காளியம்மன் வேஷம், அங்காளம்மன் வேஷம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முருகன் வேஷம் கூட சில பேர் போட்டிருப்பாங்க. அதையும் பார்ப்போம். நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் முருகன் வேஷம் போட்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லார் காலிலையும் வயது வித்தியாசம் பார்க்காம விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எதுக்குன்னா அவங்க சொன்னால் பழிக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குங்க. அங்காளம்மன் இந்த பக்கம் பாருங்க, அங்காளம்மன் நிறைய கிராமங்களில் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாக இருக்காங்க. பாருங்க நல்ல ஒரு அருமையான நடனம் ஆடுறாங்க பார்த்தீங்களா. ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த நடனம். அந்த மேளத்துக்கு ஏற்றாப்புல இந்த சுவாமிகள்லாம் சேர்ந்து நடனம் ஆடுறாங்க. இந்த வேஷம் போட்டு வந்தாங்க இல்லையா. இங்கே பாருங்க அழகான நடனம், அருமை அருமை. நல்லா எப்படி ஆடுறாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் உடம்பு வலி அப்படி வலிக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவ்வளவு தெய்வ சக்தி இருந்தாலும் மட்டும்தான் இந்த வேஷம் போட்டு இவ்வளோலாம் வந்து ஒரு நடனம் புரிய முடியும். நம்ம திருக்கோயிலூர் நகரத்தில் தான் இருக்கோம். நகரத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் தான் இப்போ இந்த தேர் பவனி, அந்த பல்லாக்கு, இந்த வேஷம் போட்டு வர்றவங்க எல்லா சுவாமிகளும் எல்லாம் சேர்ந்து வராங்க. இவங்க மடிப்பிச்சை கேட்குறாங்க பார்த்தீங்களா. மடிப்பிச்சை கேட்குறதுலாம் அது வந்து ஒரு இந்த ஒரு பாரம்பரிய நிகழ்வு தான் அந்த மடிப்பிச்சை கேட்பது. அது மாதிரி தான் மடிப்பிச்சை அம்மன்கிட்ட கேட்குறாங்க அவங்க. இது எதுக்காகனா அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவாங்க அந்த அம்மன் கண்டிப்பாக. அதாவது போன வருஷம் கேட்டவங்களுக்கு இந்த வருஷம் நிறைவேற்றுறவங்களுக்குலாம் அவங்க நேர்த்திக்கடன் செலுத்த நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் புதுசாக அவங்களுக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க பேரம்பேத்தி இல்லாமல் இருப்பாங்க, வாரிசு இல்லாமல் இருக்க சொல்லிட்டு குழந்தை வரம் கேட்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை வர கூட கொண்டு போவாங்க. இந்த அங்காளம்மனை கேட்குறது தான். அங்காளம்மன் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அங்காளம்மன் வந்து காளியாக மாறி வராங்க. அங்காள ஈஸ்வரி காளியாக ரூபம் போட்டு வராங்க. அந்த சக்தியின் வடிவம் தான் அந்த அங்காளம்மன். சிவனோட பாதி தான் சக்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த அதாவது நம்ம இதில் நடக்கிறது 9 ராத்திரிகள் அம்மன் தவம் இருந்து 10வது ராத்திரி வந்து அசுரனை வதம் பண்ணதான் சொல்லுவாங்க. அது நவராத்திரி. சிவராத்திரி சிவனுக்காக ஒரு ராத்திரி தான் சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கு மறுநாள் வரக்கூடியதான் இந்த மயான கொலை திருவிழா. எல்லா ஊரும் நடக்கக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு. அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த அம்மன் விரதம் இருந்து அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு சூற விடுவாங்களாம். இங்கே பாருங்க அங்காளம்மன் எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தீங்களா. சூப்பராக இருக்காங்க. அலங்காரம் அருமையாக இருக்குது. அந்த அலங்காரம் அந்த சப்பரத்தை மேலே உட்காந்து குடை பிடிச்சி அழகாக அந்த அம்மன் பவனி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை காக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த அங்காளம்மன். மக்கள் என்ன வேண்டு வரங்களே தரக்கூடிய தெய்வம் தான் இந்த அங்காளம்மன். அங்காளம்மன் வர அழகே தனி அழகு தான். ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க நிறைய பேருக்கு அந்த சாமியை வர அந்த ஆட்டம் ஆட அவங்களுக்கு மயக்கம் வருது. எல்லாத்துக்கும் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குடலை வாயில் வச்சு அப்படியே அந்த வேஷம் போட்டு வந்திருக்காரு பாருங்க. முறம் வச்சுருக்காரு கையில். அவங்ககிட்ட நிறைய பேர் ஓடி வந்து விபூதி வாங்குறாங்க. அவங்களாம் பெரிய பெரிய அதாவது வருஷங்களாக வேஷம் போடுறாங்களாம் பாருங்க. விட்டாமல் ஒவ்வொருத்தருக்காக விபூதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொடுப்போனா இப்போ இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. ஏன்னா மயான கொள்ளைன்றது நம்ம பேப்பரில் தான் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம நியூஸாக போட்டு விடுவாங்க, டிவியில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் நேரில் பார்த்து நம்மளும் வீடியோ எடுத்து நம்ம நேயர்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்து திருக்கோயிலூரில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து நிறைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டங்கிட்டலாம் அந்த மயான கொள்ளைகள் அதிகமாக இருக்கும். மயான கொள்ளை திருவிழா அந்த பக்கம் வேலூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை திருவிழா, தேர் இழுக்கிறது, பவனிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இவங்க எவ்வளோ பெரிய வெயிட் அதை தூக்கிட்டு
அந்த அம்மனுடைய சக்தி இல்லைன்னா அதெல்லாம் தூக்கிட்டு இவ்வளோ தூரம் நடக்க முடியாது. ரொம்ப அந்த சக்தியோட எல்லாத்துக்கும் அந்த ஊதியை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க உடம்புலாம் அங்காளம்மன் பூந்து அவங்க உடம்புல இறங்கி தான் இந்த செயலை செய்ய வைக்கிறதாக நம்பப்பட்டு பண்ணிட்டாங்க. அந்த கரகம் தூக்கிட்டு வராங்க அவருங்க. இதுதான் சக்தி கரகம்னு சொல்லுவாங்க. அம்மனை வந்து கரகத்துக்குள்ள பாவிச்சு கரகமாக பவனி வருவாங்க அம்மன். அதுக்கு பின்னாடி தான் அம்மன் வந்து இதில் வருவாங்க. இந்த கரகத்தை பாருங்களேன், அப்புறம் மலர்களால் சோடிச்சு அதை தூக்கி ஆடி வருவாங்க. இதை சக்தி கரகம்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கத்தில் சக்தி கரகம், இங்கேயும் கேட்டேன் அந்த கரகம் சக்தி கரகம் தான் சொன்னாங்க. மண்பானையில் தண்ணி ஊற்றி அதில் பாலை தென்னம்பாளையை வச்சு சுற்றி கட்டி பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணி அம்மனை அதில் பாவிச்சு இறக்கினதா சொல்லி ஒரு ஐதீகம். அதனால தான் அந்த சக்தி கரகம் தூக்கிட்டு வராங்க. பாருங்க ஆடி வராங்க பாருங்க, சக்தி கரகத்தை வச்சு ஆடுறாங்க பார்த்தீங்களா. நம்ம கிட்ட போய் எடுக்க முடியல, ஏன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ இருக்குது. பின்னாடி பாருங்க அம்மனுடைய அந்த அழகை பார்த்தே நம்ம பிரமிச்சு தான் நிற்கணும். ஏன்னா அவ்வளோ அழகாக ஆக்ரோஷமாக அந்த அசுரனை அழிக்கிறதுக்கு மயான கொள்ளை விடுவதற்காக அந்த அம்மன் எப்படி வராங்க பார்த்தீங்களா. ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. எல்லாம் விசில் ஊதி இது கண்ட்ரோல் பண்ணுறாங்க கூட்டத்தை. போலீஸார்கள்லாம் வந்து இங்கே வந்து காவல்துறைகள்லாம் விசில் ஊதி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு லைனில் அனுப்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அந்த கரகம் முன்னாடி போகுது, அம்மன் பின்னாடி வராங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எத்தனை கைகள், ஒவ்வொரு கைகளிலையும் ஒவ்வொரு ஆயுதங்கள் ஏந்திருக்காங்க பார்த்தீங்களா. கையில் அந்த சூளத்தையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தையெல்லாம் தூக்கி ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாருங்க. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் தான் கள்ளங்கப்படம் இல்லாதவங்க. அவங்க கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அதான் கடவுள் பாதத்தை தூக்கி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கீழே கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாது, எல்லார்ட்டையும் நல்லா அன்பாக பேசும். அது மாதிரி தான் தெய்வமும். தெய்வம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்று இருந்தாலும் ஒரு நாள் தர்மம் வெல்லும் அப்படின்றதுக்கான சாட்சிகள் தான் இந்த மாதிரி இதெல்லாம். என்னைக்கு அந்த அசுரனை அழிக்கிறாங்க இல்லையா, அநீதி செஞ்சவன் அழிஞ்சு போயிடுவான், தர்மம் செய்கிறவங்க நிலைப்பாங்க, தெய்வம் துணை இருக்கும் அப்படின்னு தான் அதோட தத்துவம் தான் அந்த திருவிழாவே. தெய்வம் நம்மளுக்கு துணை இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் நடத்துகிறாங்க. இங்கே பாருங்கள் அந்த அம்மனோட அழகை பாருங்கள், அந்த குடையோட அழகை பாருங்கள். அந்த திருவாச்சி மலர்களால் செய்யப்பட்ட திருவாச்சி மாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக அந்த சிம்ம வாகனத்தில் ஏறி வராங்க. சிம்ம வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் பவனி வந்து இந்த திருக்கோவில் நகரத்தவே முழுதாக சுற்றி வந்து அங்கே கீழே இருக்கிற சுடுகாட்டில் அந்த ஆற்றுக்குள்ளே போய் தென்பண்ணை ஆற்றில் தான் இந்த மயான சூறை நடக்கும். அதையும் நம்ம அடுத்து போடுவோம், வீடியோ பார்த்துருங்க. அதான் அடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அம்மனுடைய பவனி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சக்தி கரகம் தூக்கி போயிட்டுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கள் சிலம்பாட்டம் சொல்லுவாங்க. இந்த சிலம்பை கையில் வச்சு ஆடுறது, அந்த பம்பை அடிச்சுட்டு சிலம்பை வச்சு ஆடுவாங்க பாருங்க. எல்லோரும் ஆடுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி திருவிழாக்களில் தான் நம்ம கலாச்சாரங்கள், இந்த நம்மளுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் இந்த இதில் அந்த ஆனந்தமான அந்த அம்மனுக்கு முன்னாடி நேர்ந்துக்கிட்டு ஆடுறது ஒரு சிறப்பு. அந்த மாதிரி தான் அதை வழி வழியாக செய்கிறாங்களாம் அவங்க. இந்த சிலம்பாட்டம் ஆடி நகர் முழுவதும் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கலாச்சார திருவிழாக்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் நடக்கும். இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் மயான கொள்ளை தான் அந்த திருவிழாவை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் அம்மனுடைய அந்த அழகு தான் ரொம்ப அற்புதம். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த வேஷம் போட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வேஷம் போட்டு அந்த மயான கொள்ளை நடத்துவதற்காக அங்கே போகிறாங்க. பாருங்கள் குழந்தைங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. குழந்தைங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் விபூதி போடுறாங்க. எல்லாரும் அவங்க அருள்வாக்கை கேட்குறதுக்கு நின்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கவனித்து அந்த இதை கேட்குறாங்க, அருள்வாக்கை. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மயான கொள்ளை. பார்ப்பதற்கே கண் கோடி வேண்டும் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் வேஷங்களையும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை விட அம்மனுடைய பவனி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அம்மனுடைய பவனி ரொம்ப அழகாக நடந்துக்கிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி கலாச்சார திருவிழாக்கள்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து எந்த நாடுகள்லையும் நடக்குதான்னு அது கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அந்த இறைவனுடைய அருளால் இந்த மாதிரி நடக்குது. இந்த எலுமிச்சம்பழத்தை வாயில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவங்களுக்கு. அந்த நிகழ்வு தான் நடந்து ஒருத்தர் செஞ்சு கொடுத்து போகிறாரு. அடுத்து பாருங்கள், அந்த எலுமிச்சம்பழத்தை ஒருத்தருக்காக வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இவங்ககிட்ட இருந்து கிடைக்குமான்னு ஒரு மடியேந்தி பிச்சை கட்டுக்கிட்டு இருக்காங்க. மடியேந்தி இறைவன்கிட்ட மண்டிட்டு எங்களுக்கு அம்மா அங்காளம்மா எங்களுக்கு இதை செய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன அருள் வாக்கு வருதோ அதை வந்து அவங்க செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதன்படி நடக்குதுன்றாங்க. இங்கே
ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த திருக்கோயில் இருக்கிற அங்காளம்மன் விளங்குவதாக சொல்கிறாங்க. வெள்ளி செவ்வாய்க்கு ஆல்ரெடி ரொம்ப கூட்டமாக இருக்கும், நானே பார்த்துருக்கேன் நிறைய டைம். ஆனால் இந்த மயான கொள்ளை அன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப எங்கெங்கிலேருந்து தான் வர்றாங்க, மாவட்டத்துலேருந்து வந்து இதை பார்க்குறதுக்கே வராங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளும் இன்னும் பக்கத்தில் இருந்தால் வெடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து ஜனக்கடலுக்குள்ளேருந்து அந்த அங்காளம்மன் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. ரொம்ப அற்புதம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க ஆச்சரியங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேஷங்களை போட்டு வராங்க. இங்கே பாருங்கள், ஆசீர்வாதம் வந்து மடியேந்தி வரம் கேட்குறவங்க நிறைய பேர் வரத்தா மடியாக இது வராங்க. இவங்க அந்த கூட வச்சுருக்காங்களே, இவங்க குரத்தி வேஷம் போட்டு வந்து இவங்களும் இது பண்ணுறாங்க. இங்கே ஒரு அந்த அற்புதமாக நடனம் நடக்க போகுது பாருங்களேன். அந்த இதை வச்சு ஆடுறாங்க, சோளம் கத்தி இதுகளை வச்சு ஆடுறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இதெல்லாம். இந்த நடனம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் விரதம் இருந்து இந்த இதுக்காக, இந்த நோன்பு, அந்த திருவிழாவுக்காக நோன்புன்னு சொல்லக்கூடியது என்னென்னா விரதம். இந்த விரதம் இருந்து விரதத்தை கடைப்பிடிச்சு அதுக்கு பிறகு தான் வேஷம் கட்டுறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விரதம் இருப்பாங்களாம். இறந்து 40 நாள் 48 நாள் இந்த மாதிரி கணக்கு வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு எப்படி தோதுப்படுதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி தான் விரதம் இருந்து இந்த திருவிழாவுக்கு வேஷம் கட்டி இப்படி வந்து ஊரவே வலம் வந்து போகிறாங்க. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்கு இந்த இது தொடங்கிருச்சு. இந்த தலையில் வைக்க கிரீடம்லாம் கிட்டத்தட்ட ஒரு எப்படி 5-6 கிலோ ஒரு சுமந்துக்கிட்டே வராங்க. ரொம்ப வெயிட்டு தான். 9 மணிக்கு தொடங்கின ஊர்வலம் இன்னமும் 12 மணி ஆகுது. 12 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கூட வரல. அங்கே ஏரிக்கரை மூலையிலேருந்து தான் இது தொடங்குச்சு. நீங்கள் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி உங்களுக்கு தெரியும். பஸ் ஸ்டாண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏரி அங்கேருந்து தொடங்கினதான். இங்கே பாருங்கள், இந்த நடனத்தை பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த நடனம். பாருங்கள் எப்படி ஆடுறாங்க பாருங்கள், ரொம்ப அருமையாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நடனத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு வந்து அந்த அவங்களுடைய எப்படி சொல்கிறதுன்னா இறைவன் மேல் இருக்க பக்தியையும் சரி அவங்க நம்பிக்கையும் சரி அப்படி. இங்கே பாருங்க எப்படி தவி போய் விழுந்துட்டாங்க பார்த்தீங்களா, பயங்கரமாங்க. அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஆக்ரோஷம். பாருங்க, அவங்கள பிடிச்சி நிப்பாட்ட முடியல பார்த்தீங்களா, எப்படி வராங்க பாருங்க. பார்க்கறதுக்கே பிரமிப்பா பயமாக வர்றதுக்கு. எப்படின்னா இந்த எப்படி சொல்ல, காளி அப்படின்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த காளின்னு சொன்ன அந்த ஒரு சில பேருக்கு பயம் இருக்கும் அந்த காளி தெய்வத்தை பற்றி. அந்த காளி இன்னைக்கு வந்து அசுரனை அழிக்க அம்மனாக இருந்தவங்க விரதம் இருந்து இன்னைக்கு மாறி வர்றாங்க. அந்த நிகழ்வை தான் இங்கே திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துலேருந்து தொடங்கி திருப்பி அவங்க ஏரிக்கரை போய் திருப்பி இங்கே வந்திருக்கிறாங்க. ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் பெருமைப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் அந்த ஆடக்கூடிய அந்த இது வந்து எப்படின்னா அருள் வந்து ஆடுறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த திருவிழா பார்க்கறதுக்கே. ஒரு விசித்திரமான திருவிழான்னு தான் சொல்லணும். இந்த திருவிழாவை அவ்வளோ அழகாக இருக்குது இந்த திருவிழா. இந்த மயான கொள்ளைன்னு சொல்லக்கூடியது. மயானம்னா உங்களுக்கு தெரியும், சுடுகாடு நம்ம இது பண்ண இறுதி காலத்தில் அங்கே தான் போகிறது. அந்த மயானத்துலேருந்து கொள்ளை விடுவது, அதை கொள்ளைன்னா அப்படி சொல்லுவாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில பொருட்கள்லாம் அந்த பொம்மையில் வச்சுருப்பாங்க. அந்த மண்ணில் செஞ்ச பொம்மைக்குள்ள இருக்கும். அதை அள்ளி சூற விடுறது தான் மயான கொள்ளைன்னு சொல்லக்கூடியது. அதை மக்களாகப்பட்ட நம்ம வந்து இவங்க வந்து ஆடிட்டு போய் அந்த சாமிக்கு உள்ளே இருக்கிறத அள்ளி வெளியே போடுவாங்க. அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ காசு வரும், இந்த காசு அள்ளி போடுறவங்களாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவாங்க. சாப்பிட்ற பொருட்கள் கிடைச்சா சாப்பிடுவாங்க. பழங்கள்லாம் உள்ள வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாருங்களேன், அவங்க கையில் வேப்பலை பிடிச்சி ஆடிட்டு வராங்க. கூட்டத்துக்குள்ளே தான் நம்மளும் நிற்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேஷங்களை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு வேஷமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது, பிரமிப்பாகவும் இருக்குது. இந்த மேலே அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே டான்ஸ் வேறு, இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் வேறு ஆடுறாங்க. அந்த நடனம் ரொம்ப அருமையான அந்த இசைக்கு ஏற்ப ஆடுறாங்க. இவங்க என்னன்னா நம்மளுக்கு வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையாகத்தான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க பொதுவாக சக்தி பெண் ரூபமாக நம்ம வந்து தாய் நாடுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சக்தி அம்மன் வழிபாடு தான் நிறைய இடத்துல இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த அங்காளம்மன் வழிபாடும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசிப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆமாம், ரொம்ப அற்புதமாக இருக்குது. வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே வந்து நடனத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமுங்க.
நீங்களும் இந்த மாதிரி அடுத்து இந்த கொலை மயான கொலைக்கு போகலாம், அடுத்த மயான கொலைக்கு எங்கே நடக்குதுன்னு கேட்டு போய் பாருங்கள். திருக்கோயிலூரில் சிவராத்திரிக்கு மறுநாள் இந்த மயான கொலை நடத்துகிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு அதாவது மறுநாள் வரக்கூடிய அமாவாசைக்கு தான் இது நடத்துகிறாங்க. அமாவாசை சிவராத்திரிக்கு அப்புறம் அமாவாசை வரும், எல்லாம் மாதம் மாதம் சிவராத்திரி வரும். இந்த மகா சிவராத்திரி வந்து மாசி மாதம் வராதது தான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை அன்னைக்கு நம்ம விடிய கண் முழிச்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணும். நம்மளாம் அந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் பயணம் பண்ணிட்டு வந்து அதை வீடியோ போட்டிருப்பேன், அதையும் உள்ளே போய் பாருங்கள். இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க பாதி கோயில்கள் போட்டிருப்போம். இங்கே நல்லா அழகாக எல்லாரும் ஒரே மாதிரி அந்த லைனில் போயிட்டுருக்காங்க. எல்லாரும் ஒருத்தர் அதனால் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஜன நெருக்கடி இல்லாமல் ஜனங்கள் வந்து முன்ன போக 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 கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லா இடம் கிடைக்கும். அன்னதானங்கள் நிறைய இடத்துல போடுறாங்க. அந்த அன்னதானங்கள் வாங்குவதற்கு நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா காலையிலே வந்துடுறாங்க இல்லையா, எப்படி அங்கே போக ஒரு 3 மணி ஆயிரும், அது வரைக்கும் பசிக்கும். அதனால தான் அன்னதானத்தை போடுறாங்க. இங்கே வந்து நடனத்தை பாருங்கள். அது நம்மளுக்கு களைப்பு இருந்தால் கூட அந்த நடனங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த களைப்பு நீங்கிடுது. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. இந்த வேஷம் போட்டவங்க தான் எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ நேரம் அந்த செலவழித்து வேஷம் போட்டு ஊரை சுற்றி வந்து எல்லாரும் வந்து அவங்களோட கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. தன்னை அவங்க கடவுளாகவே பாவித்து அவங்க மேலே அம்மன் வந்து அருள் வாக்கு சொல்வதாக நினச்சி வாக்கும் ஆசீர்வாதமும் வாங்கிடுறாங்க. கூட்டம் தான் நிறைய இருக்குது. அந்த கூட்டத்துக்குள்ள வந்து தான் நம்மளும் போகிறோம். பாருங்கள், அதுக்குள்ளே அது அந்த நடனங்கள், அந்த காளி நடனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நடனங்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரவங்களும் இவங்களாம் வருஷங்களாக வேச போகிறாங்க. பாருங்களே எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்க. கம்பு வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கையில் கம்பு எடுத்துட்டு சூளம் வச்சு ஆடுறாங்க. பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கு சாமி வந்து எப்படியெல்லாம் ஆடுறாங்க. சும்மா நின்றதவங்க கூட ஆடுறாங்க எல்லோரும். அவங்க எப்படி சொல்கிறதுன்னா, அந்த அருள்ன்றது எல்லாத்துக்கும் வராது, ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த இறைவனோட அருள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேஷம் போட்டால் அவங்களே தன்னறியாமல் மாறிடுறதா சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து என்ன சொல்கிறதுன்னா நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மயான கொள்ளை எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்றத ஒவ்வொன்றும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முன்னே போய்கிட்டே இருக்கோம். இங்கே கூட்டங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. நிற்க கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம ஒரே இடத்துல நிற்க முடியாது இல்லையா, நடந்து போயிட்டு ஒவ்வொருத்தரோட வேஷங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம வரிசையாக போய்கிட்டே இருக்கோம். பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து அந்த வேண்டுதல் பண்ணுறாங்க பற்றி, அந்த முறத்தை தலையில் வச்சு வேண்டுதல் பண்ணுறாங்க. அந்த முறம் என்பது வந்து காளியோட ஒரு ஆயுதமாக கையில் வச்சுருப்பாங்க. சில இதில் அந்த முறத்தில் வச்சு தான் அரைச்ச இந்த விபூதியெல்லாம் கொடுப்பாங்க சில ஊர்களில். அந்த மாதிரி இங்கேயும் பார்க்க முடியுது. நம்ம மதுரை பக்கம்லாம் அந்த மாதிரி நிறைய ஊர்களில் பண்ணுவாங்க. அதை தான் இங்கேயும் பார்க்குறோம். நம்ம நடந்து வந்துட்டோம். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் வரணும். இன்னும் அந்த இடத்துக்கு போகணும், இன்னும் 2-3 கிலோமீட்டர் போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நம்ம நடந்தே போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய வேஷங்களை பார்த்துக்கிட்டு போகிறோம். அங்கங்கே அந்த கூல்ட்ரிங்க்ஸு மோரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீர் மோர் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த பக்தர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க குறத்தி வேஷம் போட்டிருக்காங்க இல்லையா, இவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது, கண் திருஷ்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கையில் அடித்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மணிப்பெரம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குட்டி சாமி, அவங்களாம் நடக்க முடியல, கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்க, குட்டி காளி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்ப எப்படி சொல்கிறது, வியப்பு தான். எனக்கே வியப்பாக தான் இருக்குது. இந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு போய் நம்ம பார்த்து அம்மனின் தரிசனம் பண்ணிட்டு இத்தனை பேர், இவ்வளோ பேராக அவ்வளோ நம்ம ஏற்கனவே நம்ம குலசை தூத்துக்குடி மாவட்டம் குலசேரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய முத்தாரம்மனுக்கு இப்போ இதே மாதிரி வேஷம் கட்டி தான் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காளி வேஷம். ஆனால் இங்கே எல்லாம் அங்காளம்மனாக மாறி வந்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். பாருங்க, ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வாக்கு கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அங்கங்கே நின்று வாக்கு கேட்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது இல்லையா, அந்த குரூப்பாக நின்றுக்கிறாங்க. அந்த சுவாமிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த வேஷம் போட்ட முன்னாடி நின்று வாக்கு கேட்டு ஊதி வாங்குறாங்க. திருநீர் வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்களேன், எப்பா பார்க்கவே ஆக்ரோஷமாக இருக்காங்க. இவங்களை பாருங்களேன், எவ்வளோ ஆக்ரோஷம் பாருங்கள். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க. ஆமாம், ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து ஏதோ சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், தலையில் மண்டை ஓட்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களா. அந்த இதில் வச்சு தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், பிடிக்க முடியல. 4 பேர் 3 பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல அவங்களால. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு மடியேந்தி சுவாமிகிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த சுவாமி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. நின்றுக்கிட்டு அங்கே போய் எலுமிச்சம்பழம் கொடுக்கணுன்றக்காக அவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. கிட்ட போகிறாங்க, கிட்ட போயிட்டு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கைகள்லாம் பாருங்களேன், அதோட ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் தூக்கி பார்த்தேன், ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஆமாம்,
எலுமிச்சம்பழத்தை அவங்க வாயில் வச்சுருந்து தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஆமாம், இந்த பாருங்கள் மடி ஏந்தி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, மடி ஏந்தி வந்து அதை கொடுத்துட்டாங்க பாருங்கள். அப்படி தான் அவங்க வேண்டுதல் பாருங்க. பாருங்கள் இங்கே சின்ன சின்ன குழந்தைகளாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு வந்து நிற்கிறாங்க. முருகன் வேஷம் போட்டிருக்காங்க, அங்காளம்மன் வேஷம் போட்டிருக்காங்க, பச்சையம்மன் வேஷம் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். ஆண்டாள் வேஷம் கூட போட்டு வந்திருக்காங்க. இப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷமாக போட்டு வந்திருக்காங்க பாருங்கள். பாருங்கள் சின்ன குழந்தை எல்லாருக்கும் திருநீர் வைக்குது பாருங்கள். பாருங்கள் இதே ஒரு 5 வயசு தான் இருக்கும். 5 வயசு குழந்தை தான் இந்த குழந்தை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரையாக கேட்குறாங்க. குழந்தைகிட்ட தான் தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் ஒரு சின்ன சிவன் இருக்கார். சிவன் வந்து எல்லாருக்கும் எப்படி பட்ட போகிறாரு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் பிரமிப்பாக தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப பிரமிப்பு தான். எல்லா இடத்துக்கும் பட்டை போட்டு போயிட்டே இருக்கார் சிவபெருமான். இங்கே பாருங்களேன், ஓடியாந்துட்டார். நம்ம இப்போ வந்து அந்த ஆற்றுக்கு வந்துட்டோம். தென்பண்ணை ஆற்றுக்கு, அந்த கீழே ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துக்கு கூட தென்பண்ணை ஆற்றுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல யாருமே கிடையாது. இந்த இடத்துல யாருமே இல்லை, நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். நம்ம கேமரா எடுக்கக்கூடிய நண்பர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இது தென்பண்ணை ஆறு தான் கபிலர் குன்று. இங்கே தான் அந்த இது நடக்க போகுது. இந்த கம்பளம்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வெயில் சுடுன்னு சொல்கிறதுக்காக அந்த கம்பளங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஆற்றுக்குள்ளே பாருங்கள் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். பின்னாடி நம்ம நண்பர் வந்து வீடியோ எடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த மயான சூறை பண்ணக்கூடிய அந்த இவரை பார்க்க போகிறோம். அந்த அரக்கனை அங்கே பார்த்துட்டு வர போகிறோம். நீங்கள் பாருங்களேன், ஆற்றுல எவ்வளோ இடம் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத மாதிரி ஒரே காலியாக இருக்குது. மண் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இங்கே வந்து அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே அந்த உருவத்தை செஞ்சுருவாங்களாம். செஞ்சு வச்சுட்டு அப்புறம் தான் அந்த இங்கே சுடுகாடு, இது பக்கத்தில் தான் சுடுகாடு இருக்குது. இந்த கரை ஓரமாக தான் சுடுகாடு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தான் செஞ்சுருக்காங்க. அங்கே தான் மயான சூறை, மயான கொள்ளையும் சொல்லக்கூடியது நடக்க போகுது. வாங்க போகலாம். நம்ம அந்த பக்கத்துலேயே வந்துட்டோம். வெயில், நல்லா வெயில். அந்த வெயிலுக்குள்ளே தான் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். கபிலர் குன்றுக்கு பக்கத்தில் இங்கே நம்ம நடந்து வந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சுடுகாடு. அந்த பக்கம் தான், அதில் தான் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அங்கே பார்த்துட்டு முன்னாடி வந்துட்டோம். இப்போ பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். பக்கத்தில் வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் சுற்றி வந்து ஒரு இது கோடு மாதிரி எழுப்பி, அதில் மண்ணிலே எழுப்பி அதில் வந்து குங்குமம் மஞ்சள் போட்டு இது பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து சூடம் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இவருடைய அந்த தலையெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, படுத்துருக்க மாதிரி பாருங்க எப்படி வச்சுருக்காங்க. தலையெல்லாம் வரைஞ்சி அப்படியே கண், மூக்கு, கிரீடம் எல்லாமே வச்சுருக்காங்க. கால் எல்லாமே வச்சுருக்காங்க. மேலே ஒரு சேலை போட்டு பொத்தி வச்சுருக்காங்க. ஒரு வேஷ்டி மாதிரி ஒன்று தான் போட்டு பொத்தி வச்சுருக்காங்க. இந்த வயிற்று பகுதி, இந்த பகுதியில் தான் ஃபுல்லாமே அதில் இருக்கும், உள்ளே வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே தான் அவங்க என்னென்ன செஞ்சு வச்சுருக்காங்களோ அத்தனை இருக்குது. இதுக்குள்ளே இந்த எலும்புகள்லாம் அங்கே இருக்கும். பாருங்கள், எலும்புகள் கூட தெரியுது வெளியே. அந்த எலும்பு எடுத்து அவங்க வாயில் வச்சு கடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் அந்த மயான குழந்தை இடத்துல தான் நடக்க போது. சுற்றி பந்தல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்களேன், பந்தல் போட்டுருக்காங்க. நம்ம மட்டும் தான் நின்றுட்டு இருக்கோம், யாருமே இல்லை பாருங்கள். அந்த பக்கம் அரகண்டநல்லூர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பக்கம் சுற்றி பாருங்கள், யாருமே கிடையாது. இங்கிட்ட ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. எங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம வந்த பாதை, இதில் தான் நம்ம வந்தோம். இது பாருங்கள், யாருமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே கிடையாது. இந்த இங்கிட்ட ஒரு பந்தல் இருக்குது. இதான் பாருங்கள், பூரா இதுதான் சமாதி. சமாதி தாண்டி தான் நம்ம போகணும். சமாதிகள் இது பூரா சமாதி தான். ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஆற்றுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆற்றுக்குள்ளே வந்துட்டோம். இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். வந்து நம்ம வரும்போது யாருமே இல்லை பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஆளுகள் எவ்வளோ வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது யாருமே கிடையாது. இப்போ ஆளுகள் வந்து அந்த ஆற்றுக்குள்ளே, தென்பண்ணை ஆற்றுக்குள்ளே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த சுவாமி இப்போ அங்கேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க பூரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உள்ளே வராங்க. இன்னும் அந்த வேஷம் போட்டவங்க வந்து இங்கே வந்து இந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த அந்த உருவத்து மேலே விழுந்து சூளத்தால் குத்தி அவங்கள வதம் பண்ண மாதிரி ஒரு அந்த இது நிகழ்வு நடத்திட்டு தான் அந்த மயான கொள்ளைன்றது விடுவாங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து நடந்து போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வந்ததுக்கும் இப்போ ஆளுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துக்கு சேர்றதுக்காக டயத்துக்கு வந்துடுறாங்க எல்லோரும். மயான கொள்ளைக்கு இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா மணி 1:30 2 மணி தாண்டிடுச்சு. 2 மணி தாண்டிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் எப்படினாலும் அங்கே வர்றதுக்கு.
எல்லாரும் அதாவது இந்த மயான கொள்ளை பார்க்கறதுக்கு வருவாங்க. சில பேர் மயான கொள்ளை பார்த்துட்டு விரதம் இருந்து வீட்டில் போய் சாப்பிட்றவங்க இதெல்லாம் முடிச்ச பிறகு அவங்க வேண்டுதலுக்காக சில பேர் வருவாங்க. நம்மளும் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள், எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மயான கொள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த சூறை, மயான சூறைன்னு சொல்லுவாங்க, மயான கொள்ளைன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் வந்து தொட்டு வணங்குறாங்க. கீழே இந்த உருவத்தை தொட்டு வணங்குறாங்க. இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்க. வந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம். இருந்ததுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இப்போ மக்களுடைய வெள்ளம், மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரசரையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது எல்லாம் அந்த அங்கே மரம் இல்லாதனால அங்கங்கே நெல்லில் உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. இப்போது மயான கொள்ளைன்றது அம்மா சக்தி, அந்த அம்மன் வந்து சக்தி வடிவாக மாறி சக்தி சிவனிடம் பெற்று அந்த சூலமாக மாற்றி அந்த சூலத்தை எடுத்துகிட்டு வந்து இவரை குத்தி வதம் பண்ணுறது தான் இது. இங்கே பாருங்கள், அதை வந்துட்டாங்க பாருங்கள். காளியை அந்த ஆக்ரோஷமாக ஆடி வர்றாங்க பார்த்தீங்களா. அவங்கள கட்டி மறிச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகணும். அதனால் ஒவ்வொருத்தராக நிப்பாட்டி வைக்கிறாங்க அந்த இடத்துல. எல்லாத்தையும் ஒன்றா தான் உள்ளே விடுவாங்க. அப்புறம் மொத்தமாக சேர்ந்து போவாங்க. இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்துட்டார், அந்த சூளம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அவரோட சுலம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்தோம்னா ஆக்ரோஷம் கூடுது, ஆட்டமும் அந்த சக்தியும் கூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு. வந்த பிறகு எல்லாரும் வந்து சேர்ந்து மொத்தமாக வரும்போது விட்டுருவாங்க. அதில் சக்தி அந்த இங்கே வருது பார்த்தீங்களா, ஒருத்தரெல்லாம் தூக்கிட்டு வராங்க பாருங்கள். இவங்களாம் ரொம்ப மயக்கப்பட்டாங்க, ஆடியே வந்து மயக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது இன்னும் தெளிவாகிடுவாங்க. இங்கே வந்து சுவாமியை வந்து அந்த குத்தி வதம் பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாத்திரம் போவாங்க. அந்த சுவாமிகள்லாம் வராங்க இல்லையா, இவங்க எல்லாம் அவங்க கொண்டு வர ஆயுதங்களை வச்சு அந்த அரக்கனை குத்திட்டு வதம் பண்ணுவாங்க சுவாமிகள்லாம் சேர்ந்து. அவங்கள சுவாமின்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும், நம்மளும் சுவாமின்னு தான் சொல்கிறோம். வர நிற்கிறாங்க பாருங்க, எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. எல்லோரும் ஒதுங்க சொல்கிறாங்க, ஒதுங்கி போங்கன்றாங்க. இவங்க அடுத்த ஒரு அம்மன் வந்துட்டாங்க. நம்ம கூட்டமாக இருக்குது, ஏன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கணும்னா புறமே மொத்தமாக நிற்கிறாங்க இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று தான் எடுக்கிறாங்க பாருங்க. ஆக்ரோஷமாக ஆடி நிற்கிறாங்க எல்லோரும். லைனில் கட்டி அதை சுற்றி வந்து நிற்கிறாங்க. அது சுவாமியோட அந்த அம்மன் கரகம், சக்தி கரகத்தில் ஒரு சூளம் மாதிரி ஒரு கம்பு கொண்டு வருவாங்க. அதை அவங்க குத்தின பிறகு தான் அடுத்து இவங்கெல்லாம் போய் குத்துவாங்க. அந்த நிகழ்வுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட ஒருத்தர் அந்த கிரீடத்தை கொடுத்தாரு, அது வாங்கி வச்சுருக்கீங்க கையில். நம்ம இங்கே பாருங்க, அடுத்து ஒருத்தர் நபர் வந்துட்டார். இப்படி ஒவ்வொருத்தராக வர்றாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. மொத்தமாக அவங்கவுங்க அந்த ஆயுதங்களை கையில் கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா. இந்த ஆயுதத்தை வச்சு தான் வதம் பண்ணுவாங்க. பாருங்க எப்படி வராங்கன்னு. சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய வந்துருக்கு இதை பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு பயமாக இருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, ஆனால் அவங்களும் தைரியமாக வராங்க. இந்த வந்துருச்சு பாருங்கள் அந்த கரகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கரகத்தில் வந்து ஒரு கம்பு, மூங்கில் கம்பில் செஞ்சு கொண்டு வராங்க. அதுதான் அந்த சூளமாக நினச்சி அம்மன் வந்து அங்கேயே நின்றுக்குவாங்க. அவங்க கையில் வாங்கிட்டு வந்து இப்போ குத்த போகிறாங்க. அரக்கனை வந்து வயிற்றை குத்தி பழக்க போகிறாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா உள்ள. இவங்க முதல் வதம் பண்ண பிறகு தான், அம்மனுடைய அந்த இதால் வதம் பண்ண பிறகு தான் அடுத்தவங்க பண்ண முடியும். இப்போ அதான் அந்த நிகழ்வு தான் நடத்த போகிறாங்க. நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கொண்டு போயிட்டாங்க, அரக்கனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அவங்க குத்தினா தான் அந்த நிகழ்வு அடுத்து நடக்கும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத கூட்டம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ இருக்கும், யாருமே இல்லை. இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டாங்க, குத்திட்டாங்க. இப்போ வந்து அது நடந்துச்சு, நிகழ்வு நடந்துச்சு. எல்லோரும் போயிட்டாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் போயிட்டாங்க. கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு எல்லாம் அங்கே போய் அந்த மயான கொள்ளையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லோரும் அந்த சூறை எடுப்பதற்காகத்தான் அவ்வளோ கூட்டமே ஓடுது. பாருங்கள் ஒவ்வொரு காளிகளும் ஓடுறாங்க. நம்ம காளியை ரூபம் போட்டவங்களாம் ஓடி போய் அந்த அரக்கன் மேலே குத்தி அங்கே இருக்கிறத அள்ளி பிச்சு வீசுவாங்க. அது என்ன இருக்கோ தெரியாது, பழம், காசு, எலும்பு இதெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் அள்ளி வீசுவாங்க. இனிப்புகள்லாம் கூட வச்சுருப்பாங்க. பாருங்கள் ஒவ்வொருத்தரும் முடிஞ்சோடனே வெளியே தூக்கிட்டு வராங்க. அங்கே போய் அவங்க ஆக்ரோஷம் முடிஞ்சு அவங்க சாந்த ரூபத்துக்கு வந்தோடனே தூக்கிட்டு வந்து படுக்க போட்டாங்க பார்த்தீங்களா. அவங்க அப்போ வாங்க அவங்களுடைய அந்த அந்த கோபம் தணிஞ்சிருச்சு, சாந்தமாயிட்டாங்க. சாந்தமாயினோடனே தூக்கி வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்படி தான் அந்த நிகழ்வு நடத்துகிறாங்க. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். இதுதான் அந்த சக்தி கரகத்தில் கொண்டு வந்தது. இப்போ உடனே அதை கலைக்கிறாங்க பாருங்க, கலைச்சி அதை எடுத்துகிட்டு கொண்டு போயிடுவாங்க, சாமிகிட்ட கொண்டு போயிடுவாங்க. அதில் அலங்காரம் பண்ணி வச்ச அந்த தென்னை ஓலைகள் இதெல்லாம் கொண்டு போவாங்க. இது ஆமணக்கு இலைகளால் தான் இந்த ரவுண்டாக கட்டியிருக்காங்க. அது ஒரு சக்தி போல், அது வந்து ஒரு சக்தியாக நினைக்கிறாங்க. அதில் ஆமணக்கு இலையில் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க.
நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி இங்கேயும் அதை நடத்துகிறாங்க. மதுரை பக்கம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கேயும் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது இருக்குங்க. பாருங்கள் கற்பூரம் எப்படி எழுதிது பாருங்கள். கற்பூரத்தை எல்லாரும் வந்து கொட்டி கட்டிகளை கொட்டி அப்படி கொளுத்துறாங்க. அப்படி பயங்கரமாக ஜோதியாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க அடுத்து ஒருத்தர் கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த பாருங்க அவங்களாம் அந்த வதம் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து அந்த கோயிலில் நடக்குது பார்த்தீங்களா? அள்ளி தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தர் எடுக்கிறாங்க. அது என்னென்ன இருக்குன்றதை எடுக்கிறாங்க. சில பேர் அள்ளி அள்ளி எரியிறாங்க. சில பேர் அதில் என்ன இருக்குன்னு தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிடச்ச நிறைய பேர் காசு கிடச்சி எடுத்திருக்காங்க. நான் கூட ஒரு காசு எடுத்திருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன் எனக்காக தேவைக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் அதில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் அது உள்ளே முண்டி அடித்து ஓடுறாங்க எல்லோரும். அது என்ன கிடைக்கும்னு. அதான் மயான சூறை மயான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம நல்லா அந்த அம்மனையும் பார்த்தாச்சு, இந்த மயான கொள்ளையும் பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் அதை எல்லாத்தையும் தேடி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தராக என்னென்ன கிடைக்குதோ அதை தேடி தேடி எடுக்கிறாங்க. தேடுவாங்க அப்படியே மண்ணை கிண்டி கிண்டி தேடாங்க. அது மணலில் தான் இருக்குது. அதை கிளச்சி எடுக்கிறாங்க. அது அந்த ரூபம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? சூளத்தோட அந்த புகை ரொம்ப கருப்பாக மேலே போகுது. இங்கே பாருங்கள் தேடி எடுக்கிறாங்களா? ஒவ்வொருத்தரும் தேடுறாங்க பாருங்கள். இந்த பாருங்கள் தேடி தேடி கிண்டி கிண்டி பார்க்குறாங்க. உள்ளே என்னென்ன கிடக்கும்னு பார்த்துட்டு கீழே அடியில் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த மணலில் தேடி தேடி எடுக்கிறாங்க. பாருங்க கூட்டம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நம்ம மணல் இது திருக்கோயில் ஆற்று திருவிழா அன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதே கூட்டம் வந்திருக்காங்க பாருங்க. அடுத்தடுத்து ஒருத்தர வந்து அந்த சாந்தம் அடைகிறாங்க. அங்கே வந்து அந்த ஆக்ரோஷமாக அதை பண்ணி முடிச்சுட்டு சாந்தம் அடைஞ்சு தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. அங்கே போனால் மயக்கப்படுறாங்களா, தூக்கிட்டு வந்து பந்தல், அதுக்கு தான் பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. பந்தலை போட்டு வச்சுருக்காங்க. மக்கள் எப்படி இருந்து சுவாமியை வந்து வழிபட்டுட்டு இந்த மயான கொள்ளையும் பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆற்றே களை கட்டி வச்சா முதல் ஆள் இல்லாமல் இருந்தாங்க. இந்த பானையில் இந்த வச்சிருக்காருல இந்த ஐயா, அந்த பானையில் வச்சு தான் அந்த கம்பை கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் அடுத்த முறை வந்தால் கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த மயான கொள்ளை திருவிழாவை பாருங்கள். நம்ம இதோட நிறைவுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. குழந்தை குட்டிகள்லாம் கூட்டு வந்து திருவிழாவை பார்த்துருக்காங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடியாகிறாங்க வீடுகளுக்கு போக. அவங்கவுங்க திருவிழா முடிஞ்சோடனே நம்மளும் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். பாருங்க மக்களும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த பக்கம். பாருங்கள் ஆற்றுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போது வந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துங்க. நம்மளும் கிளம்புவோம். டாட்டா, அடுத்ததில் பார்ப்போம் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் நம்ம இதுக்கிட்ட அந்த சாமி அந்த நம்ம நின்றிருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த சுடுகாட்டு முக்குக்கு வந்துட்டாங்க. இங்கே சூறை விடுறாங்க பாருங்கள். இந்த காசுகளை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதான் மயான சூறை. இந்த சூறை நடக்குது. மயானத்துக்கு பக்கத்தில் வந்து அம்மன் சூறை விடுறாங்க. இனிப்புகள்லாம் சூறை விடுறாங்க. இனிப்புகளும் விடுவாங்க. இனிப்புகள் தான் சாக்லேட், இந்த மாதிரி ஐட்டங்கள், பழங்கள், அவங்கவுங்க என்ன வேண்டுதல் விடுச்சு விடுறாங்களோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக அடுத்த முறை உங்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் திருக்கோயிலூர் பக்கம் வந்தீங்கன்னா மயான கொள்ளை மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த காசெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் அந்த சக்தி, அந்த அங்காள அம்மன் வந்து அருளை வாரி வழங்க வேண்டும். கண்டிப்பாக எல்லாருடைய கோரிக்கையும் இந்த அம்மன் நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கையோடு நானும் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். அடுத்து நம்ம கிளம்ப போகிறோம். இந்த திருவிழா பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நம்ம பார்க்குறது என்றைக்கும் பார்க்க முடியாத திருவிழா பார்த்தாச்சு. அம்மனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சக்தியும் வேணும் சிவமும் வேணும். அந்த மாதிரி சக்தி இங்கேருந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அருளை வாரி வழங்கி தந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அடுத்ததில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். பார்ப்போம். நம்மளும் கிளம்புவோம். இந்த வழி தான் வந்தோம். நம்ம அப்படி கிளம்புறோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.